الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிபிறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை வணங்கி வழிபடுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஈமானையும் தக்வாவையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ரமதானுடைய மாதத்தை நாம் பூர்த்தி செய்து ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாவது நாளில் ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாள் அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டிய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடைகளை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் என்கிற மாதத்தை ஆரம்பித்து முடிவு வர வைத்திருக்கிறான் என திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இறைவனால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிற அல்லாஹுவை அதிகம் அதிகம் பெருமைப்படுத்த வேண்டிய, அப்பெருமையின் மூலம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற நோன்பு பெருநாளாகும். இந்த நாளில் நமக்கு சில கடமைகளும் சில தீர்மானங்களும் இருக்கிறது. இந்த நாளை நாம் சந்தோஷமாக கழிக்க வேண்டும். இந்த நாளில் நாம் இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். நமக்கு மத்தியில் ஏதேனும் மன முரண்பாடுகள் இருக்குமானால், இரத்த உறவுகளுக்கு மத்தியிலே குறிப்பாக இருக்குமானால், அவைகள் எல்லாவற்றையும் களைந்து நாம் இரத்த உறவுகளோடு சகோதர சகோதரிகளோடு நாம் நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டிய நாள் இந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற நோன்பு நாள், நோன்பு பெருநாள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அத்தோடு இந்த நாளில் நாம் சில தீர்மானங்களையும் சில முடிவுகளையும் சுய பரிசோதனைகளையும் செய்ய வேண்டிய ஒரு நாள் இந்த நாள்.
ஏறத்தாழ ரமதானுடைய 30 நாட்களை நாம் கழித்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் நிறைய இபாதாத்துகளை செய்திருக்கலாம். குறிப்பாக கடமையாக்கப்பட்டிருக்கிற நோன்பை நாம் நோற்றிருக்கலாம். இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் என அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் கஅபா என்கிற உன்னதமான முதன்மை பள்ளிவாசலை அதன் அடித்தளத்தை உயர்த்தியதற்கு பின்னால், அந்த மிகப்பெரிய காரியத்தை செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ், இந்த சிறு காரியத்தை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். நாமும் அதுபோலவே இந்த நாளிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, நாங்கள் நீ எங்கள் மீது கடமையாக்கிய நோன்பை நோற்றிருக்கிறோம். உன் தூதர் வழிகாட்டிய அடிப்படையில் இரவு தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறோம். உன் பொருத்தத்தை பெறுவதற்காக நன்மையான காரியங்களிலே எங்களால் முடிந்த அளவிற்கு ஈடுபட்டிருக்கிறோம். இது ரமதானை நீ தந்ததற்காக நாங்கள் செய்கிற நன்றியில் ஆகச் சிறிய பகுதிதான். இந்த 30 நாட்களும் நாங்கள் செய்த எல்லா இபாதத்துகளும் நன்மையான காரியங்களும் எங்களுக்கு ரமதானை நீ அடைய செய்ததின் மூலம் நாங்கள் செய்த மிக மிக சிறிய நன்றியுணர்தல் தான், நன்றி கடமைதான். எனவே இந்த அமல்களை நீ ஏற்றுக்கொள் என அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக, யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களது நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களது திலாவத்துல் குர்ஆனை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய சதகாக்களை ஏற்றுக்கொள்வாயாக என நாம் இந்த ரமதானில் என்னென்ன நல்ல காரியங்களை இறை பொருத்தத்தை நாடி செய்தோமோ அவை அனைத்திற்காகவும் அல்லாஹ்விடத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். நம்மிடத்தில் எப்பொழுதும் நாம் 30 நாட்களை அல்ஹம்துலில்லாஹ் பூர்த்தி செய்து விட்டோம், நாம் 30 நோன்புகளை நோற்றி விட்டோம், அதில் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறோம், அதில் உபரியான வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறோம் என்கிற திருப்தியோடு இந்த நாளை நாம் கடந்து போய்விடக்கூடாது. அப்படி நாம் கடந்து போவோமேயானால் வருகிற நாட்களில் இந்த அமல்களை செய்வதற்கான ஊக்கமோ உத்வேகமோ நம்மிடத்தில் ஏற்படாமல் போய்விடும். எனவே இந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ் எனக்கு செய்ய வாய்ப்பளித்திருக்கிறான், மிக குறைவாகவே நான் செய்திருக்கிறேன், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அல்லாஹ்விடத்திலே நாம் தகப்புலுக்காக நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை கவனிக்க வேண்டும். நம்மிடத்தில் பெருமையோ, நம்மிடத்தில் நம்மை நாமே ஆச்சரியப்படுகிற அமைப்பினான தன்மைகளோ ஏற்பட்டுவிடக்கூடாது. எல்லா விதங்களிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த ஏற்றுக்கொள்ளுதலை கேட்க இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அது செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான நாளாக இந்த நாளை நாம் அவ்வாறு கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு இந்த நாட்களிலே, கடந்து போன நாட்களில் நாம் ஏதேனும் பாவங்கள் குறைகள் செய்திருப்போமேயானால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில், நல்ல காரியங்களில் அல்லது மீதமுள்ள பாவமான காரியங்கள் ஏதேனும் நம்முடைய இந்த 30 நாட்களில் ஏற்பட்டிருக்குமானால் அவை அனைத்தையும் பொறுத்தருள வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தக்வா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதைத்தான். நோன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தக்வா என்பது பாவங்களே இல்லாமல் ரமதானை கழிப்பதல்ல. நாம் மிக ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மால் ரமதானுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை இருக்க முடியாது. ஆரம்ப நாட்களில் இருந்து அந்த தக்வாவுடைய நிலைப்பாட்டோடு கடைசி நாள் வரைக்கும் இருக்க முடியாது. இடையில் சில பலகீனங்களோ, சில சுணக்கங்களோ, சில ஈமானிய குறைபாடுகளோ நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அவ்வாறு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்து அதற்காக பாவ மன்னிப்பு தேடுவது, அதை பொருட்தருள தேடுவது தான் ரமதான் நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய விரும்பக்கூடிய தக்வா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பர்ஃபெக்டாக ஆக பரிசுத்தமான முறையில் ரமதானுடைய 30 நாட்களையும் நான் கழித்திருக்கிறேன் என எனக்கு தோணினால் நான் பாவ மன்னிப்பிலிருந்து, பாவ மன்னிப்பை கேட்பதிலிருந்து நான் தூரமாகி விடுவேன். எனவே என்னிடத்தில் பாவம் நிகழ்ந்திருக்கலாம், தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், அது வணக்க வழிபாடுகளில் உபரியான காரியங்களில் அது நிகழ்ந்திருக்கலாம். ஏன் சில நேரங்களில் நான் அறியாமல் தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம். எனது நாவினால், எனது உடல் உறுப்புகளால், எனது சிந்தனைகளால் என்று ஏதோ ஒரு வகையில் பாவமான காரியங்களிலே நான் ஈடுபட்டிருக்கலாம்.
அவ்வாறு ஏதேனும் தவறுகள் அறிந்தோ அறியாமல் ஒரு இடத்துல இந்த ரமதானுடைய காலங்களில் நடந்திருக்குமானால் அதை நீ பொறுத்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்குரிய நாள் இந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற நாள் என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு ரமதானை அடைந்து விடைபெறுகிற மக்களை 3 சாராராக நாம் பிரிக்கலாம். இதில் நாம் எங்கே இருக்கிறோங்கிறத யோசிக்கிறோம். இது உலமாக்கள் நமக்கு பிரித்து காட்டக்கூடிய வகைகள். இந்த 3இல் நாம் எங்கே இருக்கிறோங்கிறத யோசிக்கிறோம். முதலாவது வகையினர் யார்? நமக்கு பிடித்தமான ஒரு விருந்தினர், நாம் நேசிக்கிற அதிகமாக நேசிக்கிற ஒரு விருந்தினர், நான் இன்ன தேதியில் உங்களிடத்திலே வரப்போகிறேன் என நமக்கு ஒரு அறிவுரை, ஒரு செய்தியை சொல்கிற போது அது நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், ஆர்வங்கள், எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்பு அவர் சொன்ன அந்த நாளில் நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டால் நாம் அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள், அவரோடு செலவழிக்கிற நேரங்கள், அது ஒரு நாளோ 1 மணி நேரமோ அல்லது எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி, அவரோடு நாம் நேரங்களை கழித்துவிட்டு அவரிடமிருந்து அவர் நம்மிடமிருந்து விடைபெற்று போகிறார். அவ்வாறு விடைபெற்று போனதற்கு பின்னால் அவர் நம்மோடு கழித்த நாட்களில் அவரோடு நாம் எந்த அளவுக்கு சேர்ந்து இருந்தோம், எந்த அளவுக்கு அவரோடு நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நினைவுகள் இருந்தது என்பதை யோசித்து பார்க்கிற ஒரு சாரார். மிக விரும்பிய ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வருவதை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு நிகழ்ந்தேறுகிற போது நாம் காட்டுகிற அந்த ஆர்வங்கள், அவர் விடைபெற்று போனதற்கு பின்னாலும் கவலை ஒருபுறம் இருக்க, அவர் உண்டாக்கிவிட்டு போற ஞாபகங்களோடு நாம் கழிக்கிறோம் அல்லவா? இது முதல் வகையான ரமதானின் மக்கள். ரமதான் இதோ வந்து விடுகிறது, 10 நாட்களிலே வந்துவிடும், 1 மாதத்திலே வந்துவிடும் என்கிற அறிவுறுத்தல் நமக்கு உணர்த்தப்பட்ட பின்னால் அதை எதிர்பார்ப்பது, அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வது, அது நம்மிடத்திலே வந்துவிட்டால் அதனோடு நல்ல முறையில் இன்பமாக பயணிப்பது, ஆர்வத்தோடு பயணிப்பது, சுணக்கங்கள் இல்லாமல் பலகீனங்கள் இல்லாமல் பயணிப்பது, அது நம்மை விட்டு கடந்து போகிற போது வருத்தங்கள் இருந்தாலும் அது விட்டு விட்டு போற ஞாபகங்களோடு கடந்த பின்வருகிற நாட்களை கழிப்பது, அது சந்தோஷமான முறையில் கழிக்கப்படுமானால் அவர்கள் முதல் வகையினர். அவர்கள் ரமதானினால் மாற்றம் பெற்றவர்கள். இரண்டாவது சாரார், ரமதானுக்கு சில நாட்களுக்கு முன்னால் அது அவர்களுக்கு உணர்த்தப்படும், ஆனால் எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும். ரமதான் வந்ததற்கு பின்னால் அவர்கள் ஆர்வத்தோடு செயல்படுவார்கள். ஆனால் ரமதான் முடிந்துவிட்ட பிறகு அவருக்கும் ரமதானுக்கும் சம்பந்தம் இல்லாததை போல அவர் போய்விடுவார். ஆனால் மிகப்பெரிய கவலை இருக்கும், அவர்கிட்ட ரொம்ப கவலை இருக்கும். ரமதான் என்னை விட்டு போய்விட்டதே என்கிற கவலையில் அவர் இருப்பார். ஆனால் அந்த கவலை ஒரு நாள் தாண்டுவதற்குள்ளால் மறுபடி அவரை பழைய நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு போய்விடும். இது இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார், அவர் ரமதானை அடைவதும் ஆர்வம் இல்லாமல், எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள், எல்லோரும் இரவு தொழுகிறார்கள், எல்லோரும் நன்மைகள் செய்கிறார்கள் என்கிற அடிப்படையில் செய்கிறார். கடந்து விட்டு விட்டால் அது பற்றி எந்த விதமான தாக்கங்களும் இல்லாமல் அவர் கடந்து போய் விடுகிறார். இப்படி 3 சாரார் ரமதானை அடைந்து விடைபெறுகிறவர்களில் இருக்கிறார்கள். இன்றைய நாள் நாம் யோசிக்க வேண்டிய அம்சம் என்ன? ரமதானை நான் விடைபெறிந்திருக்கிறேன், ரமதான் என்னை விட்டு போய்விட்டது. இந்த ரமதான் எனக்கு உருவாக்கிய மாற்றங்கள் என்ன, என்னில் ஏற்படுத்தி இருக்கிற ஏற்றங்கள் என்ன, நான் என்னென்ன உயர்வுகளை தாக்கங்களை இந்த ரமதானின் இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை குறித்த சிந்தனையை பெற்று அவ்வின்பத்தை அடுத்த ரமதான் வரைக்கும் கொண்டு செல்வதுதான் இந்த ரமதான் நாம் எடுக்கிற தீர்மானமாகும். ரமதானில் நாம் கற்றுக்கொண்ட ஏதோ ஒன்றை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமதான் மாதம் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறது. அது சடங்கிற்குரிய மாதம் அல்ல, சம்பிரதாயத்திற்குரிய மாதம் அல்ல என்பதை நாம் நம்புகிறோமாக இருந்தால் அது விட்டு போன ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். கடமையான நோன்பு 30 நாட்களும் நாம் நோற்றிருக்கிறோம். இந்த நோன்பு ரமதானில் மாத்திரமல்ல, ரமதான் அல்லாத காலங்களிலும் உபரியான நோன்புகள் இருக்கிறது. அந்த உபரியான நோன்புகளை வைப்பதில் நான் ஆர்வம் காட்டினால் ரமதான் என்னிடத்திலே மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இரவு நேரங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்திலே நான் வணங்குகிற வழக்கத்தை இந்த ரமதான் இடத்தில் ஏற்படுத்தினால் அது என்னிடத்தில்
ரமதான் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திலாவத்துல் குர்ஆன் ஓதுதலை இந்த ரமதான் என்னிடத்தில் இன்பமாக ஆக்கி இருக்கிறது. மற்ற மாதங்களில் இது செய்யப்படுகிறது என்றால் இந்த ரமதான் எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்திக்ஃபாரை, தௌபாவை அதிகமாக கேட்கிற உணர்வை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மற்ற மாதங்கள் அது ஏற்படுகிறதா? ரமதான் இடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்ல ரமதான்ல மட்டும் நான் நிறைய கேட்கிறேன், ரமதானுக்கு பின்னால் நான் கேட்பதில்லை என்றால் ரமதான் சடங்குக்கான மாதமாக நாம் பார்க்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும். அப்படி அல்ல. நாம் ரமதானில் என்ன அழுதோமோ, என்ன தௌபாக்களை செய்தோமோ, என்ன இறையஞ்சி பிரார்த்தனை செய்தோமோ, அப்பிரார்த்தனைகள் எல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக மாறி ரமதானுக்கு பின் வருகிற காலங்களிலும் அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுவே ரமதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக இணையங்களை ஆக்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமானவர்களே, ரமதானை விடைபிரிந்திருக்கிற நாம் அது நம்மிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்களை மாற்றங்களை உணரவும் அதை வருகிற நாட்களில் செயல்படுத்தவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவே ரமதான் நம்மிடத்தில் விரும்பக்கூடிய மிக எதிர்பார்ப்பா. லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அல்லாஹ் எந்த மாற்றத்தை நம்மிடத்திலே சொல்கிறானோ அம்மாற்றங்களை வரவழைப்பதற்குரிய நாளாக, அதற்கு திட்டமிடக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்ற வேண்டும். அதனுடைய ஆரம்பமாக ஷவ்வாலுடைய மாதத்தின் நோன்பு வைப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைக்கிறாரோ அவர் வருடம் முழுக்க நோன்பு வைத்தவரை போல என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். குறைந்தபட்சம் தொடர்ந்து வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாளை முதல் தொடர் 6 நாட்கள் வைக்கலாம், அல்லது ஷவ்வாலுடைய ஏதேனும் 6 நாட்கள் தொடர் 6 நாட்கள் நோன்பு வைக்கலாம், அல்லது ரமதானுடைய ஏதாவது 6 நாட்கள் வைக்கலாம். தொடராக இல்லாவிட்டாலும் விட்டு அடிப்படையிலோ நாம் இந்த ஷவ்வாலுடைய நோன்பை வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிறந்தது பிறநாளுடைய தொழுகையை முடித்த அடுத்த நாளிலிருந்து நாம் அந்த நோன்பை வைப்பது. எனவே இது ரமதானில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை செயல்படுத்துவதன் முதல் பகுதியாகும். அதடிப்படையில் நாம் ரமதானுடைய காலங்களில் என்ன பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, என்ன தக்குவாவை அடைந்திருக்கிறோமோ, அந்த தக்குவாவை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும், ரமதானில் எந்த அல்லாஹுவை பயந்து நம்பி இபாதத்துகள் செய்தோமோ அதே அல்லாஹ் தான் எல்லா காலங்களிலும் இருக்கிறான். எல்லா காலங்களிலும் நம்மை பார்க்கிறான், எல்லா காலங்களிலும் செயல்களை அறிகிறான். அல்லாஹ் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் அதற்கு பின்பு நாம் எப்படி வாழுகிறோங்கிறத பொறுத்தாரு. நம்ம எல்லோரும் மனதில் நினைப்பது, இந்த நேரத்தில் ஆசைப்படுவது, நான் நோற்ற நோன்பை எனக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும், நான் செய்த தர்மங்கள், நான் வணங்கிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் எனக்கு பிரயோஜனம் தர வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். அது என்ன? அது கழிந்ததற்கு பின்னாலும் அதை செய்வதற்கான சூழல் நமக்கு உருவாகுது. அதை நாம் செய்வது தௌஃபீக். அது எல்லோருக்கும் அமைவதில்லை. எப்படி இஹ்லாஸான முறையில் நாம் அதை கேட்கிறோமோ, அதில் நாம் எந்த அளவுக்கு இஹ்லாஸாக இருக்கிறோமோ அதை பொறுத்த தௌஃபீக்கை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குகிறார். நான் எந்த அளவுக்கு இஹ்லாஸாக கேட்கிறேன், அல்லாஹ் நான் செய்த எல்லா இபாதத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேனாக இருந்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் அடையாளங்கள், தாக்கங்கள், பிரதிபலிப்புகளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். கடமையான தொழுகைகளை நான் விடமாட்டேன், உபரியான வணக்கங்கள் ஆர்வம் காட்டுவேன். இஸ்லாமிய சமூகத்துடைய வேதனையான அம்சம் என்ன? ஃபஜ்ருடைய தொழுகையை நாளைக்கு நாம் பார்க்கலாம். அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹ் விசால மனதை வழங்கிய, தக்வாவையும் ஈமானையும் இந்த ரமதானில் ஏற்படுத்திய மக்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் நாளைய ஃபஜ்ருடைய தொழுகையில் காணாமல் போய்விடுகிறார்கள்.
வேதனையான அம்சம். ரமதானில் நாம் எழும்பி தொழுததும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதும் யாருக்காக என்பதை குறித்த சிந்தனையை பெற வேண்டும். எனவே நாம் வணக்க வழிபாடுகளில் என்ன பிரயத்தனங்களை இந்த ரமதானிலே மேற்கொண்டோமோ அதே முயற்சிகளை வருகிற நாட்களிலும் நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் ரமதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள். எந்த அளவுக்கு ரமதானில் பாவ காரியங்களில் நாம் மிக கவனம் செலுத்தினோமோ அதே கவனத்தை ரமதான் அல்லாத காலங்களிலுமே நாம் செலுத்த வேண்டும். இந்த ரமதான் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் நமக்கு பிரயோஜனம் தரத்தக்கதாகவும் மாற வேண்டும். நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றம் தரத்தக்க அடிப்படையில் நம்முடைய உலக வாழ்க்கையை அல்லாஹ் அமைக்க வேண்டும். அடுத்த ரமதானை அடைவதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அதில் இபாதத்துகள் செய்வதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஆரோக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். பொருளாதாரத்தில், குடும்பத்தில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத்துகளை ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் واستعفيه عني وعنكم وعن سائر المسلمين والمؤمنين اجمعين ولذكر الله اكبر والله اعلم ما تصنعون.